நண்பர்கள் இதை கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்கிட்ட, குருதசை ஏங்க நல்லது பண்ணாதுன்னு. கெட்ட கிரகம்னு சொல்ல, 9 கிரகமும் நல்ல கிரகம், ஆனால் 9 கிரகமும் கெட்ட கிரகம். ஆமாம், ஏன்னா அது 22 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இடத்துக்கே வரும். 27 வருஷத்துக்கு லக்னத்துக்காரங்களுக்கு மீனம் குரு பகவான் இருக்குது. ஆனால் அது நீர் லக்னம். சூரியன் கெட்டிருந்தாலோ ஏதோ பண்ணியிருந்தாலோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சேர்த்தோ அதனுடைய தன்மையில் உங்களுக்கு தொழில் முடிஞ்ச வரைக்கும் தகவல் சொல்ல முடியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன் என்னைக்கா இருந்தாலும். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நேரலையில் தனுர் லக்னத்தை பற்றி பேச போகிறேன். தனுர் லக்னம், இந்த லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான். இதனுடைய தன்மை நெருப்பு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் சாஸ்திரம் விதிக்கப்பட்டது. இந்த நெருப்பு லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான், இவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குருவாக வரதுனால குரு லக்னத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இங்கெல்லாம் தனியாக உட்காந்தா அந்த குரு நல்லது பண்ணாது அந்த குரு தசை வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சில நண்பர்கள் இதை கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்கிட்ட, குரு தசை ஏங்க நல்லது பண்ணாதுன்னு. குரு மற்ற கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் நல்லது பண்ணும், ஆனால் தனியாங்கன்னா அது நல்லது பண்ணாது. நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. பொதுவான பலன் நான் சொல்கிறது பூரா. தனிப்பலனுங்கிறது சாரம், ஸ்தானம், ஸ்தான பலம், காரகம், இதுதான் பேசும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க குரு நல்லவர். நான் எந்த கிரகத்தையும் கெட்ட கிரகம்னு சொல்ல, 9 கிரகமும் நல்ல கிரகம், ஆனால் 9 கிரகமும் கெட்ட கிரகம். உங்களுக்கு உட்காரத்தை பொறுத்து இருக்குது. அதனால தயவு செய்து ஒரு கிரகத்தை நல்ல கிரகம்னு ஒரு கிரகத்தை கெட்ட கிரகம்னு சாஸ்திரம் எந்த இதுலையும் சொன்னதில்லை. பாவ கிரகம்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். சாஸ்திரம் எழுதுனவங்களாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறாங்க, அவங்க மேலே தப்பு கிடையாது. பாவிகள் தான் அதிகமாக இருக்கும். 9 கிரகத்தில் 7 கிரகம் பாவியாக எடுத்துக்கிறாங்க, 2 கிரகத்தை தான் சுபராக எடுத்துக்கிருக்காங்க. பாவிகள் தான் அதிகமாக கஷ்டத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிக்க வைக்கும். சுபர்கள் சுகமாக இருக்கிறத வச்சு சோம்பேறியாக கூட ஆக்கி விடுவோம் ஒருத்தவங்க. இப்போ பாவகிரகம் தான் வளர்க்கும். அப்போ இந்த குரு பகவான் தனுர் லக்னத்துக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம், அவங்க முடிஞ்ச வரைக்கும் தனுர் லக்னத்துக்காரங்க வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகிற யோகத்தையும் கொடுக்கும். தனுர் லக்னத்துக்காரங்களுக்கு இவங்களுக்கு கூட்டுத்தொழில் கூட்டாளி ஆகாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2வது இடம், இந்த 2வது இடங்கிறது மகரம், சனி பகவான். இந்த சனி பகவான் வளர்த்திருந்தால் தனம், குடும்பம், வாக்கு. முடிஞ்ச வரைக்கும் சனி குடும்பத்தில் இருந்தால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தனுர் லக்னத்துக்காரங்களுக்கு 2ல் சனி இருக்கலாம். ஆமாம், ஏன்னா அது 22 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இடத்துக்கே வரும். 27 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த இடத்துக்கே வருது. அந்த சனி பகவான் அங்கே ஆட்சி பெறுது. ஆட்சி பெறும்போது உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சனி 2ல் இருந்தால் குற்றம்னு சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது. சனி 2ல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஜீவனத்துக்கு பஞ்சம் இல்லை, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, குடும்பத்துக்கு பஞ்சம் இல்லை. அதுலேயும் அந்த மகரங்கிறது பாருங்கள் ரொம்ப கொடுமை. சனி அங்கே உட்காந்து வீட்டில் அந்த மகரத்தில் இருக்கிற நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமும் பகை நட்சத்திரம் சனி பகவானுக்கு. அந்த சாஸ்திரத்தை அமைச்சவங்க ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. இடத்தை வச்சு பகையும் வச்சு விடுறாங்க, ஆட்சி பெற வச்சு அவனை ஆட்சி செய்யாத அளவுக்கு பண்ணிவிடுறாங்க. அதுதான் 2ஆம் இடம் உங்களுக்கு மகரம். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தனுர் லக்னத்துக்கு 3ஆம் இடம்னு சொல்கிறது கும்பம். இந்த லக்னத்துக்கு அதிபதி அதே சனி பகவான். அதில் சனி பகவானுக்கு ஒரு அவிட்ட நட்சத்திரம் மட்டும்தான் பார்க்க, மீதியெல்லாம் நட்பாக வரும். சதயமும் புரட்டாதியும் நட்பாக வரும். அந்த இடத்துல சனி ஆட்சி பெறும்போது உங்களுக்கு சகோதரன், தைரியம், வெற்றி, உங்களுக்கு இதெல்லாம் ஸ்போர்ட்ஸு விளையாட்டு துறையில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு அது செய்யும். 4ஆம் இடம், தனுர் லக்னத்துக்கு 4ஆம் இடம் மீனம். அதுக்கு அதிபதியும் இதுக்கு அதிபதியும் ஒரே கிரகம் தான். தனுர் லக்னத்துக்காரங்களுக்கு மீனம் குரு பகவான் இருக்குது. ஆனால் அது நீர் லக்னம், நீர் ராசி. நீர் அதனுடைய நீர்த்தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீர்த்தன்மையுடைய தன்மை தெரிஞ்சுக்கிட்டே தான் பரவாயில்ல. அவங்களுக்கு வீடு வாகன யோகத்தை கொடுக்கும். குரு பகவான் நல்லா இருந்தால் அது சார்த்தை தான் முக்கியமாக பார்க்கணும். குரு பகவான் உங்களுக்கு தாயாகவும் வரும், 4 கூடிய லக்ன அதிபதி. ஆனால் தனுர் லக்னத்துக்காரங்களுக்கு தாய் மேலே பாசம் உண்டு. ஏன்னா தனுர் லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான்
மீன லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் ரெண்டும் ஒன்றா வர்றதுனால இவங்க தாய் அன்பு அதிகமாக இருக்கும், தப்பு கிடையாது. அதே உயர்கல்வி ஸ்தானமாகவும் மாறும். நான் குழந்தைங்களுக்கு உயர்கல்வி ஸ்தானம் நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சா வியாழக்கிழமை மட்டும் சைவத்தில் இருங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கும். வியாழக்கிழமை அசைவம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதனுடைய புத்தி மந்தமாகும். குருவுடைய அம்சம் அது. குரு தான் புத்திக்காரகன். பொதுவாக சாஸ்திரத்தில் புத்திக்காரகன் அவர் தான், புத்திரக்காரகன் அவர் தான். குழந்தை பாக்கி இல்லாதவங்க கூட நீங்கள் வியாழக்கிழமை சைவத்தில் இருந்து தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுதான் குருவுடைய அம்சம். ஏன்னா தனுர் லக்னத்துக்கு பேசுகிறதுனால இந்த விளக்கத்தை சொன்னேன். உங்களுக்கு தனுர் லக்னத்துக்கு 5 கூடையவன் சொல்லக்கூடிய மேஷம். மேஷம் வந்து நெருப்பு. ஏன்னா லக்னாதிபதி 5ல் உட்காந்தா கோபம் வரும். நெருப்பு சம்மந்தமான மின்சார சம்மந்தமான துறையில் இருக்கலாம். ஏன்னா இப்போ 5 கூடைய புத்தியை வச்சு அந்த மாதிரி துறையை எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். புத்தி புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் கிடக்கூடாது, உங்களுக்கு செவ்வாய் முக்கியமாக கிடக்கூடாது. ஏன்னா 5ஆம் இடம் புத்தி. உங்களுக்கு புத்திசாலி குழந்தைங்களா முட்டாள் குழந்தைங்களா, உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு சோறு போடுமா போடாதா, உங்களை காப்பாற்றுமா காப்பாற்றாதா, இதெல்லாம் 5ஆம் இடம். நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியம் எவ்வளவு அதெல்லாம் இருக்கும். சாஸ்திரம் பொய் அல்ல சொல்கிறவங்க. ஜோதிடம் உண்மை. ஜோசியர் உண்மையாக இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தை நல்லா ஆய்வு பண்ணால் சரியாக சில உண்மைகள் அதில் இருக்குது. 6ஆம் இடம் தனுர் லக்னத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது ரிஷபம். சுக்கராச்சாரியார் அவர் ஒன்றும் உங்களுக்கு 6 கூடையும் கிடந்தனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 6 கூடையும் 10 கூடையும் ஒன்று சம்மந்தப்பட்டால் அது ஈஸியாக சம்பாதிக்கிற வழியெல்லாம் கொடுக்கும், ஏமாற்றி சம்பாதிக்கிற வழியெல்லாம் கொடுக்கும். நிறைய பேர் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க பாரு, அதெல்லாம் அந்த வழி தான். 6 கூடையவனும் 10 கூடையவனும் வேறு சம்மந்தம் கிடையாது. 6 கூடிய சுக்கரனும் 10 கூடிய புதனும் சம்மந்தப்பட்டால் ஈஸியாக சம்பாதிக்கிற வழி, பித்ராட்டம் பண்ணி சம்பாதிக்கிற வழி, ஏமாற்றி சம்பாதிக்கிற வழி, கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிற வழி, இந்த வட்டி கொடுக்கறது கற்று கொடுக்கறது, அடுத்தவங்கள்ட்ட வந்து ஈஸியாக சம்பாதிக்கிற வழியெல்லாம் இதெல்லாம் காட்டும். 7 கூடையவன். உங்களுக்கு தனுர் லக்னத்துக்கு 7 கூடையவன் சொல்லக்கூடியது மிதனம். மிதன ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான். அவர் வந்து காற்றுன்னு சொல்லக்கூடியது ஒன்றும் தப்பு இல்லை. அது அந்த கிரகத்துக்கு அதிபதினு சொல்லிட்டு உங்களுக்கு பாதகாதிபதி அவர் தான். உங்களுக்கு புதன் கெடணும் இந்த லக்னத்துக்கு பிரகாரம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து இந்த தனுர் லக்னத்துக்காரங்களுக்கு திருப்தியான மனைவி கிடைக்கிறது கஷ்டம். புதன் கெட்டு சுக்கரன் வலுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும். நீங்கள் மனைவிகிட்ட அனுசரித்து போகணும். இது அதே மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட அனுசரித்து போகணும். பெண்களுக்குன்னு சொல்லக்கூடியது பார்த்தா இந்த தனுர் லக்னத்துக்கு பெண்களுக்கு அந்த புதன் பகவான் மறைஞ்சிருந்தால் ராஜயோகம் உண்டு. அதே மாதிரி புதன் கெடுறது உங்களுக்கு யோகத்தையும் கொடுக்கும், நல்ல நிலையும் கொடுக்கும். இவங்கெல்லாம் கூட்டு தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். கூட்டாளிகளை நம்பக்கூடாது, கூட்டு தொழிலையும் நம்பக்கூடாது. யாரையும் நம்பாமல் வாழ்ந்தால் இவங்கெல்லாம் முன்னுக்கு வரலாம். இவங்க தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பற்றற்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். யார் மேலே பற்றுதல் வச்சாலும் அவங்க உங்களை ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி உங்களுக்கு தனுர் லக்னத்துக்கு 8 கூடையவன் கடகம். இது சந்திர பகவான். இந்த சந்திரன் உங்களுக்கு தேய்பிரை சந்திரன் இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும். வளர்பிறை சந்திரன் இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதே தேய்பிரை சந்திரன் வந்து 3ஆம் பன்னெண்டில் இருந்துச்சுன்னா இன்னும் ராஜயோகத்தை கொடுக்கும். அதே வளர்பிறை சந்திரன் இருந்தால் உங்களுக்கு தாயை பாதிக்கும். ஆனால் 4 கூடையவனும் 9 8 கூடையவனும் சம்மந்தப்படக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லக்கூடியது பார்த்தா தனுர் லக்னத்துக்காரங்க கொஞ்சம் அவசரப்படக்கூடாது எதுலையுமே. ஏன்னா இவங்க நெருப்புங்கிறதுனால அவசரப்படக்கூடாது. ஆனால் இவங்க கௌரவமாக வாழ்வாங்க. மேலே அதிகாரியாக இருக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கொடுக்கும். சரி, தனுர் லக்னத்துக்கு 9 கூடிய சூரியன் இது முக்கியம். ஏன்னா ஸ்தானமும் காரகமும் ஒன்றா வருது. சூரியனை 9 கூடையும் கெடக்கூடாது. ஏன்னா தகப்பனுக்கு பாதிக்கும், கௌரவம் கெடும். சூரியன் கெட்டு போச்சுன்னா 3ஆம் பன்னெண்டில் இருந்தால் பாவகிரகம் 3ஆம் பன்னெண்டில் இருக்கிறான்னு சொன்னாலும் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வருது. அது கொஞ்சம் இதாக இருக்கணும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தனுர் லக்னத்துக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையும் உண்டு, ஆனால் தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால 9 கூடிய சூரியன். இவங்க இந்த சூரியன் கெட்டிருந்தாலோ ஏதோ பண்ணியிருந்தாலோ சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடம் 10 கூடையவன் புதன். பாதகாதிபதி உங்களுக்கு புதனாக இருந்தாலும் 10 கூடிய கன்னியா லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். இந்த புதன் பகவான் தான் உங்களுக்கு தொழில் காரகன். பொதுவாகவே தொழில் ஸ்தான அதிபதியும் அவரே வர்றாரு. இப்போ இந்த தொழில்காரகன் கெடக்கூடாது. 10 கூடிய புதன் கெடாமல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்து நல்லபடியாக அமைஞ்சா அது இந்த புதன் மட்டும் யாரோட சேர்ந்தோ அதனுடைய தன்மையில் உங்களுக்கு தொழில் அமைக்க வைக்கும். அதே மாதிரி 9 கூடிய சூரியனும் புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு தகப்பன் தொழிலையே எடுத்து செய்கிற யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் தனுர் லக்னத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடியது
துலாத்துக்கு அதிபதி சுக்கராச்சாரியா. உங்களுக்கு சுக்கிர பகவானே வரதுனால நல்லது. சுக்கிரன் கெடாமல் இருந்தால் லாபம் எந்த விதத்தில் வேணாலும் வரும். எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் வருங்கிறது விதி. அந்த சுக்கிர பகவான் கெட்டிருந்தால் எந்த தொழில் எடுத்தாலும் நஷ்டத்தில் வரும். இந்த சூரியன் புதன் குரு ஒரே பகையில் ஓடிக்கிட்டு இருக்கு. 120 பகையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கிரகம். அந்த கிரகம் ஓடும்போது உங்களுக்கு அஸ்தங்க தோஷம் வாங்காமல் இருந்துக்கிட்டு வந்தால் போதும். அது உங்களுக்கு நல்லதை பண்ணும். அது சுக்கிர பகவான் சொல்லக்கூடியது உங்களுக்கு லாபாதிபதியாக வர்றதுனால அவர் சில லாபத்தை கொடுக்கற போது அந்த லாபம் நிலைக்குதா இல்லையான்னு சொல்கிறது தான் 12ஆம் இடம். தனுர் லக்னத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சகம். இதுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கெட்டிருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் விரயத்தை கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி அது 3ஆம் பலனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது யோகத்தையும் செய்யும். நான் முக்கியமாக சாரத்தை பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பொதுப்பலன் ஐயா நான் நல்லா ஜோசியம் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட ஃபேஸ்புக்கில் எல்லாம் அனுப்புகிறீங்க. என் சூழ்நிலை ஏன்னா எனக்கு தினமும் ஒரு 100 ஜாதகம் குறையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தகவல் சொல்ல முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். என்றைக்காக இருந்தாலும் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும்போது உங்களுக்கு உண்டான பலனை நான் தெரிவிக்கிறேன். ரைட்டுங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பேசும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இவர் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு அப்படிங்கும்போது. நான் இருந்தாலும் என்னால் என் சூழ்நிலை நான் காலையில் 6 மணிக்கு உட்காந்தேன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஜாதகம் பார்க்குறேன். அதனால் என்னால் முடியலை உங்களுக்கு பலன் சொல்ல. அதனால் என்னப்பா நீங்கள் ஏதாவது தகவல் கொடுத்தா உங்களுக்கு திருப்பி தகவல் வரலன்னு வருத்தப்படாதீங்க. இதுலேயே நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் போய் பாருங்கள். ஏன்னா இதில் எல்லா மெத்தடும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் மெத்தடு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் பார்க்கும்போது இந்த கேள்வி கேளுங்க. மறுபடியும் அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்னால் திருப்பி எந்த தகவல் முடிஞ்சால் சொல்லுவேன். உறுதியாக நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் அந்த இதில் ஃபேஸ்புக்கில் எடுத்து பார்த்து உங்களுக்கு உண்டான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு லக்கணமாக சொல்கிறேன். குரு பெயர்ச்சின்னு வருது. கொஞ்சம் விசித்திரமான குரு பெயர்ச்சியை நான் பற்றி பேசுவேன். உங்களுக்கு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.